எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி 12வது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் இயல் 3ல் கம்பராமாயணம் இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அதாவது குகனை தனது சகோதரன் என்ற ராமன் கூறிய கூற்று இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். அன்னவன் உரை கேளா. இதுக்கான பொருள் அந்த குகனது வார்த்தையை கேட்டு. அன்னவன் உரை கேளா இதன் பொருள் அந்த குகனது வார்த்தையை கேட்டு. அடுத்து அமலனும் உரை நேர்வான். குற்றமற்றவனாகிய ராமனும் பதில் கூறுவனாகினான். அமலனும் உரை நேர்வான் இதன் பொருள் குற்றமற்றவனாகிய ராமனும் பதில் கூறுவனாகினான். அடுத்து என் உயிர் அணையாய் நீ. இதன் பொருள் குகனே நீ என் உயிரைப் போல சிறந்தவன். என் உயிரை அணையாய் நீ அப்படின்னா குகனே நீ என் உயிரைப் போல சிறந்தவன். அடுத்து இளவல் உன் இளையான். இதன் பொருள் தம்பி லக்குவனன் உன் தம்பி ஆவான். இளவன் உன் இளையான் இதன் பொருள் தம்பி லக்குவனன் உன் தம்பி ஆவான். அடுத்து என் நன்னூதளவல் நின் கேள். என் நன்னூதளவல் நின் கேள் இதனுடைய பொருள் இந்த அழகிய நெற்றியை உடையவளாகிய சீத்தை உன் கொழுந்தியாவாள். என் நன்னுதளவல் நின் கேள் அப்படின்னா பொருள் இந்த அழகிய நெற்றியை உடையவளாகிய சீத்தை உன் கொழுந்தியவாளாவாள். அடுத்து நளிர்கடல் நிலம் எல்லாம். குளிர்ந்த கடலார் சூழப்பெற்ற இவ்வுலகம் எல்லாம் உனதே ஆகும். மன்னிக்கவும், நளிர்கடல் நிலம் எல்லாம் அப்படின்னா குளிர்ந்த கடலார் சூழப்பட்ட இவ்வுலகம் எல்லாம். அடுத்து உன்னுடையது அப்படின்னா உன்னதே ஆகும். உன்னுடையது பொருள் உன்னதே ஆகும். நளிர்நடல் நிலம் எல்லாம் இதனுடைய பொருள் குளிர்ந்த கடலார் சூழப்பட்ட இவ்வுலகம் எல்லாம். அடுத்து நான் உன் தொழில் இதனுடைய பொருள் நான் உன்னுடைய ஏவல் தொழிலுக்கு கட்டுப்படும். நான் உன் தொழில் இதனுடைய பொருள் நான் உன்னுடைய ஏவல் தொழிலுக்கு கட்டுப்படும். அடுத்து உரிமையின் உள்ளேன் இதன் பொருள் உரிமையில் இருக்கின்றவன் ஆவன். உரிமையில் உள்ளேன் உரிமையில் இருக்கின்றவன் ஆவன். அடுத்து துன்பு உளது எனின் இதன் பொருள் துன்பம் உள்ளதனால் அல்லவா சுகம் உண்டாகும். துன்பம் உளது எனின் துன்பம் உள்ளதனால் அல்லவா சுகம் உண்டாகும். அடுத்து துன்பம் உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. துன்பம் உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது இதனுடைய பொருள் துன்பம் உள்ளதனால் அல்லவா சுகம் உண்டாகும். அடுத்து அது அன்றி பின்பு உள்ளது. அது அன்றி பின்பு உள்ளது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அச்சகம் இப்பிரிவாகிய துன்பத்துக்கு பின்பு உறுதியாக உள்ளது. அது அன்றி பின்பு உள்ளது பொருள் பார்த்திங்கன்னா அச்சகம் இப்பிரிவாகிய துன்பத்துக்கு பின்பு உறுதியாக உள்ளது. அடுத்து இடை மண்ணும் பிரிவுவது என உன்னேல். இடை மண்ணும் பிரிவுவது என உன்னேல் இதனுடைய பொருள் இடையே இப்படி நிலையான ஒரு பிரிவு உண்டாகி உள்ளது என்று மனதில் கருதாதே. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சொல்லும் பொருளும் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க நம்ம வீடியோ முழுமையான நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நாளை சந்திக்கலாம். நன்றி.